ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு பயிற்சியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோ ட்ரேடர் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனித்து அவங்க சார்ட்டில் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பேஜில் கோல்டில் ட்ரேட் பண்ணத விஷயத்த நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 8 மணி டைம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பேஜில் அந்த போஸ்ட் நான் போட்டிருந்தேன். ஸோ February 13th ஷார்ப்பாக ஒரு 8 o'clock இருக்கும். அந்த டைமில் நான் கோல்டை அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஃபாலான மார்க்கெட்டை நான் ஒரு பாக்ஸ் போட்டு அந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனோட அடுத்தடுத்து ட்ரேட் எங்கே போகும்னு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ 8:15 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு அந்த ட்ரேடு அந்த லைன் கிட்டே சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணாங்க. இந்த ட்ரேடை நம்ம எப்படி ஒரு ப்ரோ ட்ரேடர் மாதிரி திங்க் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது சார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ லைவாக இப்போது மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படி ஒரு ப்ரோ ட்ரேடர் மாதிரி இப்போ நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபாலோ ஆகிற மார்க்கெட்டு ப்ரீவியஸாக ஒரு பையர் கேண்டலுக்கு அப்புறம் செல்லர் கேண்டலுக்கு அப்புறம் இப்போ நமக்கு ஒரு பையர் கேண்டல் வருது. இப்படி வந்தாலும் நமக்கு ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணலை, மறுபடியும் அடுத்த செல்லிங் தான் ஆகுது. ஸோ அதை ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 க்ளோஸ் ப்ரைஸோட பையர் கேண்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரேக் அவுட் காட்டுது. மறுபடியும் அந்த பிரேக் அவுட்டை செல்லர் க்ளோஸ் வச்சிடுறாங்க. அடுத்த பையர் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸை மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த செல்லர் கேண்டில் தான் பிரிண்ட் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டாக அந்த ட்ரெண்ட் லைனை இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ 2 பையர் ப்ரைஸோட க்ளோஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃபாலான ஒரு மார்க்கெட்டில் ரீடெஸ்ட் ஆகி புல் பேக் எடுத்து நமக்கு அந்த செல்லர் கேண்டிலோட ஹையை நமக்கு பிரேக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடமும் ஒரு செல்லர் கேண்டிலோட ஹையையும் க்ளோஸ் வச்சிடுறாங்க. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பையர் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த லெவலை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அந்த செல்லர் கேண்டிலோட லெவலை. ஏன்னா நம்மளோட புல் பேக் என்ட்ரி பொறுத்தளவுக்கு ட்ரேடு மறுபடியும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வரும். ஸோ அப்போ நம்ம ஒரு பை என்ட்ரி எடுப்போம். எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயே சப்போர்ட் எடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த பாடி க்ளோஸ் பக்கத்துலேயே லிக்விடியும் நமக்கு கிராப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்ல புல்லிஷாக மேலே போய் ஃபஸ்ட் லெவலான டார்கெட்டை நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்ததும் ஒரு சின்ன புல் பேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மார்க் பண்ண லெவலையும் இன்னைக்கு டார்கெட் க்ளோஸ் பண்ணாங்க. இது 1 hour சார்ட் பேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பையர் கேண்டிலை ஸ்ட்ராங்காக ஒரு செல்லர் கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. அந்த லெவல் ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரைஸ் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா இல்லை அதுக்கப்புறம் க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வரைக்கும் போய் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆகி இப்போ அடுத்த 1 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா செகண்டான டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஹை வச்சாங்கன்னா ஹையரை பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கும்போது என்னென்ன கேண்டில் ஸ்டிக் மூமெண்ட் இருக்குது, எந்த மாதிரி நமக்கு பேட்டர்ன் இருக்குது, நம்மளோட 1 hourோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது நம்ம ட்ரேடு எக்ஸாக்டாக வின்னிங் ரேட்டில் ஃபினிஷ் ஆகும். தேங்க்யூ.